தீர்க்கதரிசியின் துணி வழங்கும் வேத வசனத்தின் இரகசிய வெளிப்பாடுகள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். கிருபையின் காலத்தின் முடிவில், உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில், உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது என்பதை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் தரிசனங்கள் மூலமாக தெரியப்படுத்தினார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆவது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஒரு ஸ்திரியை பற்றியும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய மிருகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ யார்? அந்த மிருகம் யார்? அந்த ஸ்திரீயின் மூலமாக என்ன சம்பவங்கள் நடக்க இருக்கின்றன? இந்த மிருகத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள் நடக்க இருக்கின்றன என்பதை ஆண்டவர் யோவானுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். 7 தலைகளுடைய மிருகத்திலிருந்து 8வது தலையாகிய ஒன்று எழும்பப் போகிற இந்த கடைசி நாட்களிலே, இந்த வேளையிலே, இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த 8வது தலை உருவாவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இப்பொழுது இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய மிருகத்தின் மேலே ஏறி இருப்பதை யோவான் காண்கிறார். அந்த மிருகம் அந்த ஸ்திரீக்கு கனத்தையும் மகிமையையும் பெருமையும் கொடுத்து அதை அந்த ஸ்திரீயை தூக்கி உயர்த்தி நிற்க செய்வதாக இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. நான்கு, 5, 6 வசனங்களில் அந்த வேசியுடைய செல்வ செழிப்பையும் அவள் வேசித்தனங்களாலும் அருவருப்புகளாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறவளாக, வேசித்தனமும் அருவருப்பும் மிகுந்த செல்வ செழிப்பு உடையவளாக காணப்படுகிறாள் என்று அந்த வார்த்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. மாத்திரமல்ல, அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தவான்களையும் அவருக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களையும் கொலை செய்து அந்த இரத்தத்தினாலே வெறி கொண்டிருக்கிறவர்களாக அந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். 8 முதல் 18 வசனங்கள் வரையுள்ள அந்த அதிகாரத்தில் இந்த வேசியை குறித்தும் அந்த மிருகத்தை குறித்தும் நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்தும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ அமர்ந்திருக்கிற 7 மலைகள் என்று 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7 மலைகள் உள்ள பட்டணம், அதுதான் அந்த ஸ்திரீ வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. 7 மலைகளால் சூழ்ந்த அந்த பட்டணத்தை மையமாக வைத்து அந்த ஸ்திரீ ஆளுகை செய்வாள். அந்த ஸ்திரீ யார் என்று நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும்போது, 7 மலைகள் சூழ்ந்த பட்டணம், ஒரு நகரம் இந்த பூமியிலே உண்டு. அந்த நகரத்திலிருந்து தன்னுடைய ஆளுகையை செய்கிற அந்த ஸ்திரீ, அது ஒரு மார்க்கமாக காணப்படுகிறது. இயேசுவின் பெயராலே நடக்கிற அந்த மார்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சியாளர்கள் மூலமாக உலகம் முழுவதிலும் செலுத்தப்படக்கூடிய காலம் வர இருக்கிறது. செல்வ செழிப்பும்
வேசித்தனமும் அதிகாரமும் நிறைந்த அந்த ஸ்திரியை அந்த மிருகமானது தூக்கி நிலைநிறுத்தி அநேக காரியங்களை செய்து உலக மக்களை அந்த ஸ்திரியின் மூலமாக, அந்த மார்க்கத்தின் மூலமாக தன் பக்கமாக அது ஈர்த்து கொள்ளும். அந்த மிருகத்தின் 7 தலைகளும் 7 ராஜாக்கள். 5 பேர் விழுந்து போனார்கள். ஒருவன் 6வதானவன் இப்பொழுது இருக்கிறான். 7வதானவன் இனி வரப்போகிறான். அந்த 7வது ராஜாக்களிலிருந்து ஒருவன் வருவான். அவன்தான் 8வது ஆனவன். அவனே அந்த மிருகத்தின் தலைவனாக இருந்து இந்த உலகத்தை முழு ஆளுகைக்குள்ளாக தன் பக்கமாய் கொண்டு வந்து ஆட்சி செய்வான். 8வதாக இருந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய இருக்கிற அந்த 8வதுவான தலையுடைய மிருகத்திற்கு அந்த நாளிலே 10 கொம்புகள் அந்த மிருகத்திற்கு உண்டாயிருக்கும். அந்த 10 கொம்புகள் அந்த மிருகத்திற்கு ஆதரவாய் இருக்கிற 10 தேசங்களின் அதிபதிகள். அவர்களுடைய உதவியோடு கூட அந்த 8வதுமான தலையுடைய அந்த மிருகம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். ஐஸ்வர்யமும் வேசித்தனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் சாட்சியின் இரத்தத்தையும் சிந்தின அந்த ஸ்திரியை அவளுடைய அதிகாரத்திலிருந்து தள்ளுவதற்கு 10 தலைகளுடைய அந்த மிருகம் அந்த 10 தேசாதிபதிகளோடு கூட சேர்ந்து அவளை கொன்று போட திட்டம் பண்ணி, அந்த மிருகம் தன்னுடைய அதிகாரத்தை, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை 1 மணி நேரம் அந்த 10 கொம்புகளான ராஜாக்களுக்கு, தேசாதிபதிகளுக்கு கொடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வேசியை, அந்த ஸ்திரியை, அந்த 10 தேசாதிபதிகளும் 10 கொம்புகளும் அவளை கொன்று விடுகின்றன. அந்த 8வது தலையுடைய அந்த மிருகம் 10 கொம்புகளான 10 தேசாதிபதிகளோடு கூட சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்று அவர்களை தேவன் அழித்து போடுவார். இந்த சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் 17வது அதிகாரத்திலே தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தினார்.